நீங்கள் எதிர்பார்த்த டைரெக்ஷனில் மார்க்கெட் உங்களுக்கு மூவ் ஆனாலும் உங்களோட ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் உங்களுக்கு லாஸ் கொடுக்குதா? அதே போல் மார்க்கெட்டில் எந்தவித மூவ்மெண்ட்டுமே இல்லைனாலும் உங்களோட ஆப்ஷன் ப்ரீமியம் சடனாக ரைஸ் அண்டு ஃபால் ஆகுதா? இதெல்லாம் ஏன் நடக்குது? இதுக்கான பதிலை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ஐவினா என்ன, ஐவி க்ரஷ்னா என்ன, அந்த ஐவி க்ரஷால் யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகுறாங்க, அப்போது அந்த ஐவி க்ரஷை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது, ஃபைனலாக ஒரு ஸ்டாக் ஆர் இண்டெக்ஸோட எக்ஸ்பெக்டட் மூவை எப்படி கால்குலேட் பண்ணுறது இந்த ஐவியை பேஸ் பண்ணி, இதெல்லாம் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐவினா என்ன. ஐவி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. அதாவது இது வந்து ஒரு மெட்ரிக் மாதிரி, ஒரு அளவுகோல் மாதிரி மார்க்கெட்டோட ஃபோர்காஸ்ட்டை சொல்லும். அதாவது ஃப்யூச்சரில் ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகும், அதோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த அளவை சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த ஐவி, இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் வாலட்டிலிட்டி கிடையாது. ஐவி அப்படிங்கிறது வந்து கரெக்டான வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் வாலட்டிலிட்டி, அதாவது எதிர்பார்க்கலாம் இந்த அளவுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா? ஸோ அந்த வாலட்டிலிட்டியை தான் நம்ம இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து அந்த வாலட்டிலிட்டியை சொல்லுமே தவிர, ஆனால் மார்க்கெட்டோட டைரெக்ஷன், மார்க்கெட் வந்து அப் சைடு தான் மூவ்மெண்ட் கொடுக்கும் இல்லை டவுன் சைடு தான் மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான டைரெக்ஷனை நமக்கு சொல்லாது. ஆப்ஷன் ப்ரீமியமை வந்து கால்குலேட் பண்ணுறப்போ அதில் இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியும் பார்த்திங்கன்னா இன்க்ளூட் ஆகும். பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஒரு ப்ரீமியமை கால்குலேட் பண்ணுறப்போ இன்ட்ரின்சிக் வேல்யூ அண்டு எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிற ரெண்டு வேல்யூ இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ தான் இந்த டைம் வேல்யூ ப்ளஸ் வாலட்டிலிட்டி. அப்போ அந்த வாலட்டிலிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. அப்போ அதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஐவி வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரீமியமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஐவி கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு ஆப்ஷனோட ப்ரீமியமும் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். இப்போது இந்த ஆப்ஷன் செயினை பாருங்கள், இதில் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ணுற இந்த இடம் பார்த்திங்கன்னா ஐவி. இப்போ பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ, இது வந்து நான் நிஃப்டி எடுத்திருக்கேன். ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா ஐவி அப்படிங்கிறது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ 23,400 அப்படின்னு இருக்குன்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு கால் ஆப்ஷனுக்கான ஐவி வந்து 10.64, புட் ஆப்ஷனுக்கான ஐவி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 14. ஸோ இந்த ஐவி எல்லாமே பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் பேசிஸில் தான் இருக்கும். இப்போ 14 அப்படின்னா 14% அப்படிங்கிறது மீனிங். இந்த ஐவியை கால்குலேட் எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா பிளாக் ஸ்கோல் மாடல் அப்படிங்கிற ஒரு ப்ரைஸிங் மாடலை பேஸ் பண்ணி தான் இந்த ஐவியை கால்குலேட் பண்ணுறாங்க. இதில் முக்கியமான ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் அண்டு டைம் வேல்யூ, இதை பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது யூஸ்வலாக பேரிஷ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடும், தென் புல்லிஷ் மார்க்கெட்டில் கம்மி ஆகிடும். ஏன்னா ஒரு மார்க்கெட் பேரிஷ் மார்க்கெட்டாக இருக்கிறப்போ அங்கே ஒரு அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது வந்து இருக்கும். மார்க்கெட் எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்ணலாம், சடனாக பெரிய ஃபால் அப்படிங்கிறது வந்து வர ஆரம்பிச்சிடலாம். அப்படிங்கிறப்போ வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறப்போ என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். நார்மலாக புல்லிஷ் மார்க்கெட்டில் இல்லை மாடரேட்டாக புல்லிஷாக இருக்கிறப்போ வந்து பெரிய லெவலில் வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸ் ஆகிடும். அடுத்ததாக இப்போது ஐவி க்ரஷ்னா என்னென்னு பார்ப்போம். ஐவி பொதுவாக எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேரிஷ் மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னோம், ஏன்னா வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும்னு. அதே போல் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ஐவி வந்து அதிகமாகிடும். ஒரு ஸ்டாக் இல்லைனா ஒரு கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பற்றி வரும்போது, நியூஸ் வரும்போது, இல்லைனா பட்ஜெட் டேல, அதே போல் ஆர்பிஐ பாலிசி அந்த நியூஸ் வரும்போது, இல்லைனா குளோபல் கியூஸ் ஏதாவது ஒரு இம்பேக்ட் ஆன நியூஸ் வரும் அப்படிங்கிற அந்த மாதிரி டயத்தில் அந்த ஈவெண்ட்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஐவி வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா டியூரிங் த ஈவெண்ட் ப்ரைஸோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கும், இந்த ஐவி வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஐவி இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ப்ராப்ளம் ஆகும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஐவி இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா நமக்கு ப்ரீமியமும் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போது நார்மலாக இருக்க வேண்டிய ப்ரீமியம் இந்த ஐவியோட இம்பேக்ட்னால அதிகமாகிடும். அதுக்கப்புறம் இந்த ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது வந்து போயிடும். பெரிய வாலட்டிலிட்டி நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஒரு பட்ஜெட் டேவோ இல்லை ஆர்பிஐ பாலிசியோ ஒரு நியூஸ் வரும்போது நம்ம பெரிய இம்பேக்ட் ஏதாவது இருக்கும் மார்க்கெட்டில் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஸோ அதனால் ஐவி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஐவி இன்க்ரீஸ் ஆகிறதுனால ப்ரீமியமும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஈவெண்ட் முடிஞ்ச கொஞ்சம் நேரத்தில் என்ன, ஈவெண்ட் நடந்து முடிய போகிற டயத்தில் ஒன்றுமே நடக்கல, மார்க்கெட்டில் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், உடனே ஐவி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ தான் இந்த ஐவி க்ரஷ் அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஏன்னா அந்த ஐவி கம்மியாகும் போது ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா சடனாக ட்ராப் ஆகும். ஆனால் மார்க்கெட்டில் பெருசாக எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இருக்காது. மார்க்கெட் பார்த்திங்கன்னா சைட்வேஸில் இருக்கும், இல்லை பெரிய லெவலில் மேலேயோ கீழேயோ மூவ்மெண்ட் இருக்காது. ஆனால் உங்களோட ஆப்ஷன் ப்ரீமியமோட வேல்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா சடனாக ட்ராப் ஆகிருக்கும். அது போத் கால் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி இல்லை புட் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, மார்க்கெட் எங்கேயுமே மூவ் ஆகிருக்காது, ப்ரைஸோட மூவ்மெண்ட்டே இருக்காது. ஆனால் உங்களுக்கு ப்ரீமியம் மட்டும் பார்த்தீங்கன்னா சடனாக ட்ராப் ஆகிருக்கும். ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா ஐவி க்ரஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எதனால் நடக்குது அப்படின்னா,
எல்லாருமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து இருக்கும், இந்த நியூஸால் இல்லை ஏதாவது இந்த மாதிரியான ஈவெண்ட்னால பெரிய இம்பாக்ட் இருக்கும், ப்ரைஸ் பெருசாக மூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால் அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ரைஸ்டாக இருக்கும். ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ ஒன்றுமே நடக்கலை, அந்த ஈவெண்ட்டில் எதுவுமே பெருசாக நடக்கலை, மார்க்கெட் வந்து சைட்வேஸ்லேயே தான் இருக்குது, பெருசாக மூவ்மெண்ட் கொடுக்கல அப்படிங்கிறப்போ ஐவி ஃபால் ஆகும், அந்த ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா சடனாக ட்ராப் ஆகும். அப்போ அந்த இடத்துல இந்த ஐவி கிரஷ் அப்படிங்கிறது வந்து நடக்கும். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஐவி கிரஷ்னா என்ன அப்படிங்கிறது. அடுத்ததாக இந்த ஐவி கிரஷால் யாரெல்லாம் பாதிக்கப்படுவா, இது யாரை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இது வந்து ஆப்ஷன் பையரை தான் அஃபெக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ஐவி எல்லாம் அதிகமாக இருக்கனால ப்ரீமியமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதாவது நார்மலாக ப்ரீமியம் இருக்க வேண்டிய லெவலை தாண்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா வாலட்டிலிட்டியால் அந்த நேரத்தில் போயிட்டு ஆப்ஷன் பையர் வந்து பை பண்ணும்போது, ஒரு ப்ரீமியமாக பை பண்ணும்போது அந்த இடத்துல ஐவி கிரஷ் நடந்துச்சு அப்படின்னா பையருக்கு ஃபேவராகவே மார்க்கெட் மூவ் ஆனாலும் உங்களோட ஆப்ஷன் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா சடனாக டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் பையருக்கு பெரிய லாஸ் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சிடும். இது அப்படியே ஆப்போசிட்டாக இது யாருக்கு வந்து ஃபேவராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லருக்கு வந்து ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்கும். ஏன்னா ஹை ப்ரீமியமில் அவங்க செல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆனாலும் சரி மூவ் ஆகலனாலும் சரி சடனாக அந்த ப்ரீமியம் ட்ராப் ஆகிறதுனால அந்த ப்ரீமியம் எல்லாமே அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக மாறிடும். ஏன்னா அவங்க வந்து ஆப்ஷன் செல்லராக இருக்கிறதுனால. அப்போது நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஐவி பற்றி தெரியாமல் இந்த ஐவி எல்லாம் செக் பண்ணாமல் நீங்கள் ஆப்ஷன் பையிங்கில் இறங்கவே கூடாது. முக்கியமாக ஈவெண்ட் டயத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் ஸ்ட்ராங்கிள் இல்லை லாங் ஸ்டாடில் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா பெரிய ஈவெண்ட் வந்து நடக்க போகுது, மார்க்கெட் ஏதோ ஒரு பக்கம் வந்து ஹியூஜ் இம்பேக்ட் கொடுக்கும், ஏதோ ஒரு சைடு வந்து பெருசாக இம்பேக்ட் நடக்க போகுது, மூவ் ஆக போகுது. அப்படிங்கிறப்போ நம்ம ரெண்டு பக்கமும் காலு புட்டு ரெண்டுமே வாங்கி வச்சோம் அப்படின்னா ஏதோ ஒரு சைடு மூவ் ஆனிச்சு அப்படின்னா நமக்கு பெரிய ப்ராஃபிட் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க. ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா நார்மலாக இருக்க வேண்டிய ப்ரீமியம் அந்த இடத்துல இருக்காது. வாலட்டிலிட்டியை பேஸ் பண்ணி ப்ரீமியம் ரொம்ப ஹையாக இருக்கும். அப்போது என்ன தான் மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட் இருந்தாலும் ஃப்ளக்சுவேஷன் இருந்தாலுமே உங்களோட ப்ரீமியம் அந்த அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுக்காது. கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்கன்னா சடன் ட்ராப் அப்படிங்கிறது வந்து நடந்துடும். ஸோ அதனால் ஈவெண்ட் டயத்தில் வந்து நான் இந்த மாதிரியான லாங் ஸ்டாடில் எடுக்கிறேன், லாங் ஸ்ட்ராங்கிள் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு லாஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஐவியை செக் பண்ணி பாருங்கள், எப்போதும் மாதிரியே இந்த ஐவி இருக்கா, இல்லை இப்போது ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இருக்கா, ஐவியோட ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20க்குள்ளே தான் அந்த ஐவியோட பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இருக்கும். ஈவெண்ட் டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 45, 50 ஏன் 60க்கு கூட போகும். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமும் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ஆப்ஷன் பையிங்கை தொடவே கூடாது, ஆப்ஷன் செல்லிங் வேணால் ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக இந்த ஐவி கிரஷை எப்படிலாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மேஜரான ஈவெண்ட் நடக்கிற டயத்தில் நம்ம ஆப்ஷன் பையிங் அப்படிங்கிறது வந்து பண்ணவே கூடாது. ஆப்ஷன் செல்லிங்கை மோஸ்ட்லி நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்ததாக நீங்கள் பையிங் தான் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது உறுதி ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்ப்ரெட் மாதிரி பண்ணலாம், டெபிட் ஸ்ப்ரெட்டு. அதாவது நீங்கள் ஒரு அட் த மணியை வந்து பை பண்ணுறீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த மணியை வந்து செல் பண்ணி வைக்கிறது. அப்போது நீங்கள் எடுத்துருக்கிற பையிங் உங்களுக்கு லாஸ் கொடுத்தாலும் செல்லிங் வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். அப்போ உங்களோட லாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஃபைனாக இருக்கும், பெரிய லெவலில் லாஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நடக்காது இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணுறப்போ. இதெல்லாம் விட பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செல்லிங் பண்ணுறது தான். செல்லிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாடில், ஸ்டாங்கிள், அயன் காண்டர், அயன் ஃப்ளை இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் என்ன ஆகும், இந்த ஸ்டாடில்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே கால் ஆப்ஷனையும் நம்ம செல் பண்ணுவோம், புட் ஆப்ஷனையும் செல் பண்ணுவோம். அதே போல் தான் ஸ்டாங்கிள்ஸ், அயன் காண்டர் இது எல்லாத்துலேயும். ஸோ சடனாக ரெண்டு பக்கமும் ப்ரீமியம் ட்ராப் ஆகும்போது உங்களால் ஒரு ஹை ப்ராஃபிட்டை வந்து பிடிக்க முடியும். சரியா, மார்க்கெட் வந்து பெருசாக மூவ்மெண்ட் கொடுக்கலனாலுமே பரவாயில்ல, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு பெரிய ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ண முடியும். இப்படி தான் நீங்கள் இந்த ஐவி கிரஷை வந்து யூஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா, ஆப்ஷன் பையிங்கில் பெரிய லெவலில் ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போக முடியாது. அப்படியே இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரியான ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணணும் ஆப்ஷன் பையிங்கில். அதை விட பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் பண்ணலாம். அதில் இந்த மாதிரியான ஸ்டாடில், ஸ்டாங்கிள், அயன் காண்டர் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் குயிக்காக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே இருக்கும். அடுத்ததாக இந்த ஐவியை பேஸ் பண்ணி எக்ஸ்பெக்டட் மூவை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். எக்ஸ்பெக்டட் மூவ் அப்படின்னா இப்போ நிஃப்டியை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்குவோம். அதாவது இதை வந்து 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறாங்க. நிஃப்டி ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் ஃப்ளக்சுவேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது மேலேயும் கீழேயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து எவ்வளவு தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அப்ராக்சிமேட்டாக நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் மூவ் ஈக்குவல் டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இன்ட்டு
implied volatility into square root of period. அதாவது நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்க போகிறோமோ, அதாவது ஸ்பாட் இப்போ நிஃப்டிக்கு வந்து ஸ்பாட் என்ன இருக்கோ அது வந்து போட்டுருவோம். அதாவது இப்போ 23,400 நிஃப்டி இருக்குன்னா அது அந்த 23,400 அதோட ஐவி என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இப்போது ஆப்ஷன் செயினை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காலில் ஒரு ஐவி புட்டில் ஒரு ஐவி இருக்கும். அப்படி இருக்கிறப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி ரெண்டாவது டிவைட் பண்ணுறீங்க, அதாவது அதோட ஆவரேஜ் எடுத்துக்கிறீங்க. அப்படிங்கிறப்போ ஐவி வந்து 12% இருக்குது. தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பீரியட் அப்படிங்கிறப்போ ஒரு நாளைக்கான மூவ்மெண்ட் எனக்கு வேணும் நிஃப்டிக்கு அப்படின்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு 252 ட்ரேடிங் டேஸ் அப்ராக்சிமேட்லி. ஸோ நமக்கு ஒரு நாள் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/252. இப்போது 23,400 இன்ட்டு 12% அப்படிங்கிறது 0.12 இன்ட்டு ரூட் ஆஃப் 1/252 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 0.062 இதோட வேல்யூ. இது எல்லாத்தையும் நமக்கு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 174 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்குது. அப்போது இதோட ரேஞ்சை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 174 பண்ணணும். அந்த ஸ்பாட்டோட 23,400ஓட 174 மைனஸ் பண்ணிங்கன்னா 23,226 கிடைக்கும். அதே போல் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 23,574 கிடைக்கும். அப்போ இதோட ரேஞ்ச் எதுவாக இருக்கும் எக்ஸ்பெக்டட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 23,226லேருந்து 23,574 வரைக்கும் நிஃப்டி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டட் மூவ், நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் மேலேயும் கீழேயும் இந்த ரேஞ்சுக்குள்ளே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெக்டட் மூவை கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஐவி அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஐவினா என்ன, ஐவி க்ரஷ்னா என்ன, அந்த ஐவி க்ரஷால் யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகிறாங்க, அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது, ஃபைனலாக ஐவியை பேஸ் பண்ணி எப்படி எக்ஸ்பெக்டட் மூவை வந்து கால்குலேட் பண்ணுறோம் இப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும், அதை பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றின வீடியோ வந்து மேக் பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.